போயிட்டு ரீடிங் சப்டெஸ்ட்டை பொறுத்தவரையில் காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த ரீடிங் பார்ட் சி, எஸ்பெஷலி பார்ட் ஏபி ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது இந்த பார்ட் சி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்குமே நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அந்த டைமுக்குள்ளாடி ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரியாது, எங்கே எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போது இதை தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மை நேம் இஸ் பெர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். முதலாவதாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இப்போ ரீடிங் சப்டெஸ்ட் எஸ்பெஷலி பார்ட் சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே 2 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட்லேயுமே 8 கொஸ்டின்ஸ், ஸோ டோட்டலாக ஒரு 16 கொஸ்டின்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைமிங்கை பார்த்தோம் அப்படின்னா பார்ட் பி அண்ட் சி ரெண்டுக்குமே சேர்த்து 45 மினிட்ஸ் டைமிங்காக இருக்கும். எக்ஸாக்டாக பார்ட் சிக்குன்னு செப்பரேட் டைம் வந்து அவங்க வைக்கிறது இல்லை. இப்போ இதையுமே இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 16 மினிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராக்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ தட் எல்லா கொஸ்டின்ஸையுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கிறது மாதிரி இருக்கும். டோட்டலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ பார்ட் சிக்கு நம்ம வந்து ஒரு 32 மினிட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மினிட்ஸ். பட் ஸ்டில் எல்லா கொஸ்டினையுமே இந்த 2 மினிட்ஸில் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. சம்டைம்ஸ் சம் கொஸ்டினுக்கு லைக் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட் எக்ஸ்ட்ரா ஆகலாம். சம் கொஸ்டின்ஸுக்கு 1 மினிட்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஆவரேஜ் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் ஒரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணுறீங்கன்னா டோட்டலாக எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஆன்சர் பண்ணும்போது காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறத ஒரு 2ஆக நம்மளால் கிளாஸிஃபை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் என்னால் வந்து மேக்ஸிமம் மார்க் பார்ட் சியில் வந்து ஸ்கோர் பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியாக இருந்தால், இன்னொரு கேட்டகரி வந்து எனக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், எப்படி எக்ஸாக்டாக பண்ணணும்னு தெரியலை, ஸோ அதனால் என்னால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ காமனாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதையுமே நம்ம பல ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதில் முதலாவதாக சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாலும் எனக்கு சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. தென் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க, இவங்க இன்னொரு விதமாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. அண்ட் தென் தேர்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, பட் அதிகமான டைம் எடுத்துப்பீங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆவரேஜாக 2 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு 4-5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணுறவங்களா இருப்பீங்க. இப்போது ஃபஸ்ட்டு கேட்டகரி இதுலேயுமே பார்த்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது நோ அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு என்ன கொடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அந்த கேட்டகரியில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வேர்ட்ஸோட மீனிங் தெரியாமல் இருக்கிறது. இதை நம்ம டீட்டெயிலாக ஒரு ப்ரீவியஸ் வீடியோ கூட பண்ணியிருந்தோம் வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி. பேசிக்காக இங்கே வேர்ட்ஸோட எக்ஸாக்ட் மீனிங் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஓவரால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதையுமே சொல்லணும்னா எக்ஸாக்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸோட சினானிம்ஸ் தெரியாமல் இருக்கிறது, இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்போது அதோட மீனிங் தெரியாமல் இருக்கிறது, இல்லை அதில் வரக்கூடிய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோட மீனிங் தெரியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வரும்போது அதோட மீனிங் தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா டென்ஸ் வைஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். அதாவது இப்போ ஐ ஸ்டடி இங்கிலீஷ், ஐ எம் ஸ்டடிங் இங்கிலீஷ், ஐ ஹாவ் ஸ்டடிட் இங்கிலீஷ், ஐ ஹேட் ஸ்டடிட் இங்கிலீஷ், ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இங்கிலீஷ். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மீனிங்கை கன்வே பண்ணுறதில்ல. ஒரு சென்டென்ஸுக்குமே யூனிக்கான மீனிங் இருக்குது. இப்போது இந்த யூனிக்கான மீனிங்கை நமக்கு தெரியாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இங்கே ரீடிங் அப்படிங்கிறதே நம்மளோட ரீடிங் ஸ்கில்லை தான் அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸ் இன் மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும்போது கண்டிப்பாக ராங் ஆன்சராக நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இது ஒரு கேட்டகரி. இதுக்கப்புறமா வரக்கூடிய இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க. அதாவது இப்போது நம்ம சம்டைம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், சம் சென்டென்சஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 3-4 லைன்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதாவது அதை காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்பவுண்ட் சென்டென்ஸாக வந்து அங்கே காமனாக ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலுமே காமனாக எதுவுமே புரியலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு மேஜர் கேட்டகரி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதாவது அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு மீனிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை இன்னொரு வேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இது காமனாக இப்போது எல்லா வேர்ட்ஸோட எக்ஸாக்ட் மீனிங்குமே நமக்கு தெரியாது. இப்போது நம்ம இதை ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருந்தது என்னென்னா, இப்போ சம் வேர்ட்ஸ் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. ஸோ தட் இப்போ எல்லா டைப் ஆஃப் மீனிங்குமே நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு மீனிங்கை நம்ம அந்த பிளேஸில் அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம அந்த கான்டெக்ஸ்டையே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் வேர்ட் தெரியாமல்
நீங்கள் உங்களோட நாலேஜ் அப்ளை பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போது இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனாலையுமே உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கலாம். தேர்ட் வரக்கூடிய ஒரு மேஜர் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கான்டெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறது. எக்ஸாக்டாக இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஆவரேஜாக 2 மினிட்ஸில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக கூட பார்த்துருந்தோம். இப்போது அவங்க 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஈவன் 5 மினிட்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸை சூஸ் பண்ண முடியும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ தமிழை எடுத்துக்கிறோன்னா ஒரு சென்டென்ஸை ஒரு முறை ரீட் பண்ணதுமே நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பட் இது இங்கிலீஷில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி பண்ண முடியறது இல்லை. அதுக்கு ரீசன் இப்போ தமிழில் நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ரீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடியது எல்லாமே உங்கள் மைண்டில் ஈஸியாக கேதர் பண்ணி வச்சிருக்க முடியும். ஸோ தட் கலெக்டிவாக எடுத்துக்கும் போது மீனிங்கை ஈஸியாக உங்களால் வந்து கொண்டு வர முடியும். பட் இங்கிலீஷை பொறுத்தவரையில் அந்த வேர்ட்ஸோட மீனிங் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம மைண்டில் ஸ்டிக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இது வந்து தேர்ட் மேஜர் கேட்டகரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போது இங்கே இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த வேர்ட்ஸோட மீனிங். எக்ஸாக்டாக ஒரு கான்டெக்ஸ்ட்லையுமே அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் இருக்குது, இப்போ அது இடியம்ஸாக இருந்தால் அதோட மீனிங் என்னவா இருக்குது, நேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸாக இருந்தால் அதோட மீனிங் என்னவா இருக்குது. இன்னொன்று இப்போ ஒரு வேர்ட்ஸுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய பிளேஸில் அந்த வேர்டோட மீனிங் கரெக்டாக தான் இருக்கா, இதை எல்லாமே செக் பண்ணுறது. அண்ட் தென் இப்போ இதுக்கு பேசிக்காக சொல்லணும்னா நீங்களே ஒரு வொக்காபுலரி டிக்ஷனரி அப்படிங்கிறத நீங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது பேஸ்ட் ஆன் இப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போது காமனாக ரிப்பீட் பண்ணக்கூடிய அந்த சென்டென்சஸை பேஸ் பண்ணி, எஸ்பெஷலி அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பேஸ் பண்ணி அதை ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது மூலமாக, அதாவது ரிவைஸ் பண்ணுறது மூலமாக இந்த வேர்ட்ஸை உங்களால் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியும். ஸோ தட் இப்போ வேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே மோஸ்ட்லி அந்த கான்டெக்ஸ்ட்டை உங்களால் எடுத்துக்க முடியும். இப்போ ரெண்டாவது கேட்டகரியில் இருந்தாங்கல்ல, ஸோ அதாவது எனக்கு புரியுது பட் என்னென்னா நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் சம்டைம்ஸ் அப்படின்னாலுமே நீங்கள் பண்ண வேண்டியதுமே இதுதான். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா இம்மீடியட்டாக அதோட எக்ஸாக்ட் விஷயம் இல்லைனா மீனிங் என்னது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கோங்க. ஸோ தட் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுமே நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். தேர்டாக வரக்கூடியவங்க, அதாவது அதிகமான டைம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இல்லை ஒரு கான்டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தமிழில் ஒரு விஷயத்தை ஒரு முறை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். பட் இங்கிலீஷ் பொறுத்தவரையில் அதை ஒரு முறை ரீட் பண்ணதுமே நமக்கு புரியாமல் இருக்கும். இப்போ காமனாகவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது பேஸ்ட் ஆன் ஒரு ஒர்க்கிங் மெமரியோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழ் எடுத்துக்கும் போது நம்ம அந்த லாங்குவேஜை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நம்மளால் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியும். பட் இது இங்கிலீஷ்னு வரும்போது அந்த ரீடிங் ஹேபிட் இல்லாத பட்சத்தில் இந்த அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸோட மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ தட் அதனால் இது இப்போ கலெக்டிவாக நம்ம எடுக்கும்போதுமே அதோட மீனிங் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னா, காமனாக இதுக்கு வந்து சம்மரைசர் அப்படிங்கிற டாஸ்க்கை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் என்ன பண்ணுவோன்னா, இப்போது ஒரு சென்டென்ஸ் எஸ்பெஷலி இந்த 3-4 லைன்ஸில் வரக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே ஒரு முறை ரீட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறமா அதை ஷார்ட்டாக அதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கலெக்டிவாக வர்றது மாதிரி நீங்கள் சம்மரைஸ் பண்ணி அதை தனியாக உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதி பார்ப்பீங்க. இப்போது அதில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து அடுத்து ஆட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸை வந்து உங்களுக்கு ஒரு 30 வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா சம்டைம்ஸ் 10 வேர்ட்ஸ் தான் உங்களால் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியும். ஸோ தட் நீங்கள் இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக 10 வேர்ட்ஸை 11 ஆக்க முடியும், 11 12 ஆக்க முடியும். ஸோ தட் ஒரு பாயிண்டில் 30 வேர்ட்ஸையுமே ஈஸியாக உங்களால் கலெக்டிவாக ஞாபகத்தில் வச்சுருக்க முடியும். இம்மீடியட்டாக அதோட மீனிங்கையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். இனிஷியலாக நீங்கள் இந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணால் கூட லாங் டேர்மாக ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கில்லை உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ தட் இந்த நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸையுமே உங்களால் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பட் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியலை, அதாவது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்க. இங்கே இப்போ ஒரு ரீடிங் கொஸ்டின்ஸையுமே நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஈவன் நீங்கள் இங்கிலீஷில் ப்ரொஃபிஷியண்டாக இருந்தால் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓஐடி அப்ரோச் பண்ணும்போது ரீடிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ரீசன் இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸையுமே நீங்கள் அதுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டைமுக்குள்ளாடி நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் அதிகமான டைம் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே பண்ண முடியும். பட் இங்கே ப்ராப்ளமே நமக்கு டைம் தான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, இப்போ எந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எதுக்கு இந்த கொஸ்டின் டெக்ஸ்ட் ஆன்சர் மெத்தடை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எதுக்கு கொஸ்டின் ஆன்சர் டெக்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அண்ட் தென் இந்த மெத்தட்ஸில் எக்ஸாக்டாக
நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணும்போது எந்தெந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கணும். அதே மாதிரி பேராகிராஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ரீட் பண்ணும்போது எதை எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக இந்த அதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எனக்கு ஸ்ட்ராட்டஜி வைஸ் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்போ இதுக்குமே நீங்கள் இப்போ நிறைய நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை பண்ணுவீங்க, அதுக்கு ஆன்சர் தப்பாக வரும். அண்ட் தென் செகண்ட் டைம் அதே பேட்டர்னில் உள்ள கொஷின்ஸை பண்ணும்போது நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண மிஸ்டேக் ப்ளஸ் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை அப்ளை பண்ணுறீங்கன்னா யூ வில் ஃபீல் சம் இம்ப்ரூவ்மெண்ட். இதே மாதிரி ஒரு 2-3 கொஷின்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அதை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. இது ஒன் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, இன்னொரு சொல்யூஷன் வந்து ஈஸியாக நீங்கள் இப்போ யார் எக்ஸ்பர்ட்டாக இதில் இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இது ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ தட் அதாவது அந்த கொஷின்ஸை வந்து நிறைய முறை அவங்க பார்த்துருப்பாங்க, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ இதேமாதிரி நான் முன்னாடி ஸ்டோரிஸில் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஒரு ஹில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளைம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமான டைம் எடுத்துப்பீங்க. ஏன்னா எங்கே எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் இதே இது நீங்கள் ஒரு ப்ராப்பர் கைடோட அசிஸ்டன்ஸை எடுக்கும்போது ஈஸியாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ரீசன் அவங்க அந்த இடத்த வந்து மல்டிபிள் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் தே நோ வாட் டு டூ எக்ஸாக்ட்லி அட் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். அதனால் இப்போ நீங்கள் இந்த செகண்ட் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ப்ராப்பரான அசிஸ்டன்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இவ்வளோ தான். அதுக்கு முன்னாடி if you want to know more about the courses that we offer at Target Guns Academy, do contact this number and see you soon in the next video. Bye bye.